இங்க பாரு பவி, சந்தோஷதான் உனக்கு பிடிக்கல இல்ல, அப்புறம் எதுக்கு அவனை பத்தி யோசிச்சு உன்னைய நீ வருத்திக்கிற? நான் வருத்திக்கல சார். ஒவ்வொரு விஷயமா எனக்கு ஞாபகம் வந்து எல்லாமே என் மண்டைக்குள்ள ஓடுது. என்னால முடியல, மனசு கஷ்டமா இருக்கு சார். அது மட்டும் இல்ல, நம்ம மேட் ஃபார் ஈச் அதர்னு எவ்வளவு வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கான் தெரியுமா? எங்களை பாக்குறவங்க எல்லாரும் கூட இதத்தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இத பாருமா, நல்ல விஷயத்த நினைக்கும் போது இன்னும் மகிழ்ச்சி அதிகமாகும் மனசுல. அதே சமயத்துல கெட்டதை நினைக்கும் போது மனசு நிம்மதிதான் கெடும். அதனால அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் வேலையை பாருமா. இல்ல ஹரி சார், நம்ம எதிரி மூலமா வர்ற எந்த ஒரு வேதனையும் தாங்கிக்கலாம். ஆனா இவனை முழுசா நம்பின, என் உலகமே இவன்னு நினைச்ச. அப்பா அம்மா தம்பி எல்லாரையும் மறந்து வாழ்க்கையே இவன் தானே வந்த. இவன் என்னடானா இப்படி துரோகம் பண்ணிட்டான். அந்த துரோகத்தை என்னால மறக்கவே முடிய மாட்டேங்குது. ஒவ்வொன்னையும் பார்க்கும் போது ஆத்திரமா வருது. அவன் செஞ்சது ஒவ்வொன்னும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நடந்த எல்லாத்தையும் மாத்துறது மனுஷனால முடியாது பவி. அதே சமயத்துல எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிறத நம்மளால ஓரளவுக்கு தான் டிசைட் பண்ண முடியும். அதுவும் அமைதியா ரிலாக்ஸ்டா இருந்தாதான் முடியும். அதை விட்டுட்டு அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எதிர்காலம் சோகமா தான் அமையும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. உனக்கு சந்தோஷ் பண்ண துரோகம் ரொம்ப கொடுமையானதுதான். ஆனா தப்பு பண்ணாத மனுஷன் இந்த உலகத்துல இல்லாம இல்ல. எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம எல்லாருமே சூழ்நிலை கைதுதான் பவித்ரா. முடிஞ்சா சந்தோஷ் பண்ணதை மறக்க பாரு. இல்லனா இந்த நினைப்பே உன்னோட மிச்ச வாழ்க்கையை அழிச்சுன்னு பாத்துக்க. நீங்க என்ன சொன்னாலும் அவன் பண்ண துரோகத்தை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. கொஞ்ச நேரம் தனியா விடுங்க ஹரிச. எல்லா வேதனையும் மாத்திர சக்தி காலத்துக்கு மட்டும்தான் இருக்கு. கொஞ்ச காலம் போனா இப்ப நாம பண்ற எல்லா விஷயமும் தப்பா கூட தெரியலாம். இப்ப நமக்கு இருக்கிற கோபம் மறையவும் செய்யலாம். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருமா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். லக்ஷ்மி, லக்ஷ்மி. வாங்க ஆண்டி, வாங்க எல்லாரும். அம்மா, அம்மா. அத வரேன். வாங்க வாங்க எல்லாரும் உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். கீதா, அர்ச்சனா, என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாங்க்கா. நாங்கெல்லாம் இப்ப வந்ததே எலெக்ஷனை பத்தி பேசுறதுக்காக தான். அந்த பிரதீபா கண்டிப்பா இந்த முறை எலெக்ஷன்ல நிப்பா. அவ நல்லவ இல்ல. இந்த முறையும் நீங்க தான்க்கா நிக்கணும். கீதா, என்ன தப்பா நினைச்சுக்காத. இந்த முறை எலெக்ஷன்ல நான் நிக்கல. என்ன லக்ஷ்மி, போன வருஷம் நாங்க எல்லாரும் உன்னை கட்டாயப்படுத்தணுங்கிறதுனால நீ நின்னு ஜெயிச்ச. அது மட்டும் இல்ல, நீ சொன்ன மாதிரியே நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிருக்க. இங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த முறையும் நீ தான் எலெக்ஷன்ல நிக்கணும். எல்லாம் சரிதான் அர்ச்சனா. ஆனா இந்த முறை என்னால எலெக்ஷன்ல நிக்க முடியாது. மன ரீதியா நான் சரியா இல்லை. லட்சுமிமா, நான் சாதாரண வாட்ச்மேன்.
உங்களுக்கு யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்டுற எண்ணம் இல்ல. எல்லாரையும் சமமா மதிக்கிறீங்க. அந்த ஒரு குணம்தான் உங்களுக்கு நல்ல பேரை எடுத்து கொடுத்துருக்கு. கண்டிப்பா நில்லுங்க, ஜெயிப்பீங்க. அண்ணே, நான் எல்லாரையும் மதிக்கிறேன்னா அது என்னோட பிறவி குணம். நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அதை பத்தி பேசல. எனக்கு இந்த எலெக்ஷன்ல நிக்க விருப்பம் இல்ல. அக்கா, நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்பதான் எல்லாருமா சேர்ந்து பிரச்சனை பண்ணி என்ன ராஜினாமா பண்ண வச்சுட்டு இப்ப திரும்பவும் வந்து நம்மள எலெக்ஷன்ல நில்லுங்கன்னு சொல்றாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? அதுவும் ஒரு காரணம் தான் கீதா. வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. அதை வெளியில கொண்டு வந்து பஞ்சாயத்தாக்கி அசிங்கப்படுத்தி. வேண்டாம் கீதா, எதுக்கு இதெல்லாம்? என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல லட்சுமி அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீங்க வந்தா நல்லதை மட்டும்தான் செய்வீங்க. ஆனா அந்த பிரதீபா வந்தா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒழுக்கெல்லாம் கெட்டு போயிடும். ஆமா லக்ஷ்மி, வாட்ச்மேன் சொல்றதும் சரிதான். நீதான் சரியான ஆளு. நாங்க இத்தனை நாளும் சந்தோஷமா தான் இருந்தோம். மறுபடியும் நீ வரணும் லக்ஷ்மி. இல்ல, வேண்டாம். அம்மா அம்மா, இத்தனை பேரு உங்களை நம்பி நம்ம வீட்டுக்கு வந்து சொல்றாங்கல்ல, அவங்க விருப்பத்தை நீங்க நிறைவேற்றணுமா? இந்த எலெக்ஷன்ல நீங்க நிக்கணும். அக்கா, அந்த பிரதீபா மட்டும் ஜெயிச்சிட்டானா பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்களை இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டே காலி பண்ற அளவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவா. அக்கா, நீங்க தான் அவளை ஜெயிக்க முடியும். தயவு செஞ்சு நில்லுங்க அக்கா. அதெல்லாம் அந்த பிரதிபாவால ஒன்னும் பண்ண முடியாது. போய் ஆக வேண்டியதை பாருங்க. அப்புறம் என்ன லக்ஷ்மி, அதான் சந்தோஷம் தாத்தாவும் ஒத்துக்கிட்டாச்சு. அப்புறம் என்ன கவலைப்பட்டுட்டு இருக்க? தைரியமா நில்லு. அக்கா, நாங்க சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க. என்ன இவ புடவை எடுத்துக்கிட்டு கோவமா எங்க போறா? வர்றோம் லக்ஷ்மி. வரேங்கா. அம்மா, இத வந்துடுறேன், இருங்க. ஆன்ட்டி. என்ன சந்தோஷ்? ஆன்ட்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏன்னா அம்மா இந்த முறை எலெக்ஷன்ல கண்டிப்பா நிப்பாங்க. தேங்க்யூ சந்தோஷ், ரொம்ப சந்தோஷம். உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கும் போது எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா இந்த முறை நிப்பாங்க ஆன்ட்டி. லட்சுமி அம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. பிரதீபாவை தவிர மத்தவங்க எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நீங்க மறுபடியும் அமோகமா ஜெயிச்சு வருவீங்கம்மா. பவி, பவி, பவி. என்ன லக்ஷ்மி இது? பவித்ரா புடவையை கிழிச்சு இங்க கொண்டு வந்து போட்டுட்டு போறா. அதான் எனக்கும் தெரியல. சம்பந்தம் இல்லாம புடவையெல்லாம் கிழிச்சு போட்டு போறா. என்ன லட்சுமி அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. பவித்ராமா ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியலையே. இதுக்கு முடிவே இல்லையா லட்சுமி அம்மா? நீங்க போய் பேசுங்க. பேசி
எப்படியாவது பவித்ராமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாருங்க. என்னென்ன நீங்களே இப்படி பேசுறீங்க? நாங்க என்ன பேசாம இருப்போமா, இல்ல மன்னிப்பு கேட்காம இருப்போமா? பவிதா ஏதோ வீம்பு புடிச்சுக்கிட்டு எங்க கிட்ட இருந்து தூரமாவே இருக்கா. அம்மா, நான் அவளுக்கு ஆசையா வாங்கி கொடுத்த புடவைமா அது. இதை எப்படி கிழிச்சு போட்டு போயிருக்கா பாருங்க. சந்தோஷ், நீ எதுவும் கவலைப்படாத. என் உள் மனசு சொல்லுது, கண்டிப்பா பவித்ரா இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைப்பா. நீங்க எல்லாரும் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்க போறீங்க. கண்டிப்பா நடக்கும் சந்தோஷ். இது லட்சுமி, அந்த திமிரு பிடிச்சவ கையில எடுத்துட்டு வந்தா அதை இங்கதான் கொண்டு வந்து போட்டிருக்காளா? என்ன கொழுப்பு இருக்கணும் அவளுக்கு? வெள்ளிக்கிழமை அதுவுமா புடவைய கிழிச்சு அதை கொண்டு வந்து இங்க போட்டிருக்காள. இருக்கட்டும் இருக்கட்டும், அவளோட திமிரை அடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தடா. பாத்தீங்களா அர்ச்சனா, நீங்க எல்லாரும் வந்து சேர்ந்து என்ன எலெக்ஷன்ல நிக்க சொல்றீங்க. இதெல்லாம் சரியா வருமா? என்ன லக்ஷ்மி இது? சம்பந்தமில்லாத விஷயத்த முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்க. இது என்ன புதுசா? பவித்ரா கொஞ்ச நாளா உங்க மேல கோவப்படுறதும் டெய்லி நீங்க போய் போய் மன்னிப்பு கேக்குறதும் நடந்துட்டு தானே இருக்கு. இப்ப 2-3 நாளா நீங்க யாரும் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கல. அதான் கோவத்துல வந்து புடவை கிழிச்சு போட்டுட்டு போறா போல இருக்கு. நீ விடு, இருக்கட்டும். அவ எங்க போறா? இங்கதானே இருக்க போறா. இந்த பார் லக்ஷ்மி, அதுக்காக நீ எலெக்ஷன்ல நிக்கலன்னுலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீ நாளைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ற. மறுபடியும் இந்த ஸ்னேகா அபார்ட்மெண்ட்க்கு நீ தான் செக்ரட்டரி ஆகுற, புரியுதா? லட்சுமி அம்மா, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. தைரியமா நில்லுங்க. வரோம் லக்ஷ்மி. எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அம்மா அவங்க பதவியை ராஜினாமா பண்ணதால நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேற ஒரு செக்ரட்டரிய தேர்ந்தெடுக்க எலெக்ஷன் நடத்த போறோம். நாம ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி எலெக்ஷனுக்கு நிக்கிறவங்க இன்னைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம். செக்ரட்டரி எலெக்ஷன்ல நிக்க ஆசைப்படுறவங்க எல்லாம் நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம். இங்க இருக்கிற அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி யார் வேணா தாக்கல் பண்ணலாம். இந்த செக்ரட்டரி எலெக்ஷன்ல நிக்க போறவங்க எல்லாம் சில முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அதோட அவங்க எல்லாருக்கும் முன்னோடியா இருக்கணும். குறிப்பா லஞ்ச ஊழல் இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லாதவங்க தயவு செஞ்சு நாமினேஷன் தாக்கல் பண்ணாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பிரதிபா, உன்னி சார் யாரையோ குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. அவரு யாரு சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியாதா பிரதிபா? எல்லாம் அந்த லட்சுமி தான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மி மாதிரி ஒரு நல்ல செக்ரட்டரி இந்த அபார்ட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பில்லை. ஆமாமா, லக்ஷ்மி அக்கா பாவம். அவங்க மேல தேவையில்லாம பழிய போட்டு குடும்ப பிரச்சனையை பொது பிரச்சனையாக்கி ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க. மறுபடியும் லக்ஷ்மி நின்னா கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நான் மட்டும் என்னமா லக்ஷ்மிக்கு தான், லக்ஷ்மி அக்காக்கு தான் போடுவேன். நாங்கெல்லாம் பேசிட்டு வந்திருக்கோம். ஆனா அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு தெரியலையே. ஏயா சண்முகம்,
நீ நிக்கலாமேயா? ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வேற யாரும் செக்ரட்டரி போஸ்டுக்கு நிக்கலையா? உன்னி சார், நீங்க அபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியா இருந்த காலம் பொற்காலம் சார். எனக்கு தெரிஞ்சு நீங்களே செக்ரட்டரியா ட்ரை பண்ணலாமே. டேய், நீ இந்த அபார்ட்மெண்ட்ல இவ்வளவு நாளா எங்கடா குடியிருந்த? நீ எல்லாம் முன்னாலேயே இங்க வந்திருந்தா நான் நிரந்தர செக்ரட்டரியா இருந்திருப்பேனேடா. ஆனா இப்ப நான் நின்னா என் பொண்டாட்டியே எனக்கு ஓட்டு போட மாட்டாடா. என்ன உன்னி சார், மைண்ட் வாய்ஸா? அது நீங்கள் சொல்றது 100% உண்மை. அப்படி நினைச்சு பார்த்தேன். இப்ப மக்களுக்கு சேவை செய்யற மனநிலையில நான் இல்ல. அது மட்டும் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயரா இருக்கிறத விட ஒரு கோச்சா இருக்கிறது தான் எனக்கு விருப்பம். அதனால வேற யாராவது நிக்கட்டும், நான் கைட் பண்றேன். உட்காருங்க உட்காருங்க. வேற யாரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணலையா? நம்ம லக்ஷ்மி அக்காவே வந்துட்டாங்களே. உன்னி சார், நான் செக்ரட்டரி போஸ்டுக்கு மறுபடியும் நிக்க போறேன். என்ன லட்சுமி அம்மா, நீங்க மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்க போறீங்களா? இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இந்த எலெக்ஷனே உங்களால நீங்க பண்ண காரியத்தால தான் நடக்குது. நீங்க மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்க போறதா சொல்றீங்க. ஏன் லட்சுமி, நீ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த எலெக்ஷன்ல வந்து நிக்க வந்திருக்க? நான் எந்த தப்பும் பண்ணலையே. நான் எதுக்கு எலெக்ஷன்ல நிக்க கூடாது? தப்பு பண்ணாம தான் உன் பதவியை ராஜினாமா பண்ணியா? என்ன பிடிக்காத சில பேரோட தொல்லையால தான் நான் அந்த போஸ்டை ராஜினாமா பண்ணியிருந்தேன். என்ன பிரதிபா, நீ சோலவா அன்ன போஸ்ட்லயே ஜெயிக்கலான்னு பார்த்த, மறுபடியும் லட்சுமி வந்திருக்கு. சரியான போட்டிதான். லட்சுமி அம்மா, நீங்க மறுபடியும் எலெக்ஷன்ல நின்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க. என்னப்பா சொல்றீங்க? இது என்ன அசம்பிளி எலெக்ஷனா? டெபாசிட் கூட வாங்க மாட்டேன்னு சொல்றதுக்கு? இது சர்வீஸ்பா. லட்சுமி அம்மா எலெக்ஷன் நிக்கிறதுல என்ன தப்பு? அதானே. லட்சுமி அக்கா, நீங்க நில்லுங்க, நாங்கெல்லாம் இருக்கோம். அம்மா, பயப்படாதீங்கம்மா. நீங்க தைரியமா எலெக்ஷன்ல நில்லுங்க. உங்களை இங்க புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பா உங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? உன்னி சார், அப்ளிகேஷன் கொடுங்க. நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அன்னைக்கு வந்து எனக்கு பதவி வேணாம், ஒண்ணு வேணாம், அம்மா போஸ்டே போதும்னு வீரமா டயலாக் எல்லாம் பேசிட்டு போனீங்க. இப்ப வந்து அப்ளிகேஷன் கொடுங்கன்னு கேக்குறீங்க. வேடிக்கையா இருக்கு. சரி, அப்ளிகேஷன் கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க, இதை ஃபில் பண்ணி கொடுங்க. இந்தாங்க. ஓகேம்மா, கொடுங்க. நான் செக்ரட்டரியா நிக்கிறதுக்கு என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம். சரி, ஓகே. இப்போ லக்ஷ்மி அம்மாவை எதிர்த்து யார் போட்டி போட போறா?
சரியான போட்டி தான்.